வட்டிக்கு கடன் கொடுத்து தொழில் பண்ணக்கூடியது தான் பேங்க்ஸ். அப்படி இருக்கக்கூடிய வங்கிகள் உங்களுக்கு கிரெடிட் கார்டுன்ற பேர்ல எப்படி வட்டி இல்லாம கடன் கொடுக்குறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி என்ன? இல்ல அது பிசினஸ் தானா? கிரெடிட் கார்டு வாங்கி மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர், தப்பிச்சவங்களும் நிறைய பேர். கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி எப்படி தப்பிக்கிறது? கிரெடிட் கார்டில் உண்மையிலேயே லாபம் பார்க்க முடியுமா? சார் வணக்கம். வணக்கம். கிரெடிட் கார்டு லாபமா நஷ்டமா? நஷ்டம். 100 பேரில் 98 பேருக்கு நஷ்டம். 100ல் 98 பேருக்கு நஷ்டம். ஏன்? ஏன்னா நீங்கள் ஒரு கடன் சிக்கலில் மாட்டிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ கடன் வாங்கணும், எவ்வளோ கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு காலத்தில் 50,000 ரூபா சம்பளம்னா பட்ஜெட் போட்டு நீங்கள் 50,000 ரூபாய்க்கு செலவு பண்ணுவீங்க. ஆமாம் சார். இன்றைக்கி 50,000 ரூபாய்க்கு நீங்கள் சம்பளம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 3லேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் கிரெடிட் கார்டு கொடுத்துருவோம். ஆமாம். அப்போ உங்களுக்கு சொசைட்டல் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஃபேமிலி ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், வரவுக்கு மீறி செலவு பண்ணிடுவீங்க. இன்றைக்கி நீங்கள் வாடகையை கூட கிரெடிட் கார்டில் கட்டலாம். ஆமாம். ஸோ வரவுக்கு மீறி டெஃபினட்டாக செலவாயிடும். அதுக்கு 3% 4% கூட வேற கேட்டு வாங்கிக்கலாம். அதான் அதுக்கு தான் வரவுக்கு மீறி செலவாகும். சார் இப்போ கிரெடிட் கார்டு நான் ரொம்ப வருஷமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுல நான் இது நாள் வரைக்கும் எந்த பில்லுமே லேப்ஸ் பண்ணதில்லை. நான் இது என்ன இல்லை, எனக்கு ஒரு பில்லு மட்டும் லேப்ஸ் ஆச்சு. அது என்னங்கிறத நான் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய இதுலேயும் நான் சொல்கிறேன். இப்போது நான் பில்லே எனக்கு லேப்ஸ் பண்ணதில்லை. அப்படி இருக்கிறப்ப அதில் வர்ற கிரெடிட் பாயிண்ட்ஸை வச்சு நான் நிறைய லாபம் தான் பார்த்துருக்கேன். நீங்கள் 2%ல் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு முக்கால்வாசி பேர் பட்ஜெட்டே போட மாட்டாங்க. ஸோ எவ்வளோ இருக்குது, எவ்வளோ செலவு இருக்குன்னே தெரியாது. நம்மகிட்ட பேங்க்கில் பணம் இருக்கிற மாதிரி வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களாம் கூட இந்த ட்ராப்பில் வந்திருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு அவங்களோட பணம் பேங்க்கில் இருக்கிற அவங்க பணத்துக்கும் கிரெடிட் கார்டில் கொடுக்குற பணத்துக்கும் அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. அதுக்கப்புறம் இஎம்ஐயில் போடுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பு ஏறிட்டே போகும். அப்புறம் 2 கிரெடிட் கார்டு 3 கிரெடிட் கார்டு, அப்புறம் ஃப்ரெண்டுகிட்டேன்னு வாங்கி கிரெடிட் கார்டு கொடுத்து அன்றைக்கி நான் செலவு பண்ணுறேன். கிரெடிட் கார்டுனால் என்னென்னா, இன்றைக்கி கட்டக்கூடிய பில்லை நீங்கள் டிபெண்டிங் ஆன் தி பில்லிங் சைக்கிள் 15லேருந்து மேக்ஸிமம் 54 டேஸுக்கு வரைக்கும் உங்களால் தள்ளி போட முடியும். அவ்வளோதான். இன்றைக்கி கட்டக்கூடிய பில்லை 15லேருந்து 54 வரைக்கும் தள்ளி போடலாம். நீங்கள் அப்படி தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு பதிலாக யார் உங்களுக்கு அந்த பொருளை விற்கிறானோ அவன் 1.5%, 2% இவனுக்கு கொடுப்பான் பேங்க்குக்கு. அவன் மர்ச்சன்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்களே, அது மர்ச்சன்ட் கார்டு ரேட்டுன்னு ஒன்று கொடுப்பான். ஓகே. அதுதான் பேங்க்குக்கு லாபம். இதுதான் பேங்க்கோட லாபம் இந்த பிஸ்னஸில். நீங்கள் மர்ச்சன்ட் ஏன் இதை கொடுக்குறான்னா, கிரெடிட் கார்டு இருந்தால் இன்னும் பிஸ்னஸ் நடக்கும், கேஷில் இருந்தால் பிஸ்னஸ் நடக்காது. ஓ, கிரெடிட் கார்டு இருந்தால் கேஷில் 1000 ரூபா தான் கையில் இருக்குன்னா நான் 1000 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்குவேன். கிரெடிட் கார்டாக இருந்தால் 2000 ரூபாய்க்கு நான் பொருள் வாங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஸ்வைப் பண்ணுற மெஷின் வச்சிருக்கக்கூடிய அந்த கடைக்காரர் ஒரு பர்சன்டேஜ் பேங்க்குக்கு கொடுக்குறாரு. இதுலேருந்து பேங்க்குக்கு பணம் போகுது. பேங்க்குக்கு பணம் போகும். உங்கள் வட்டியை அந்த கடன்காரர் கொடுக்குறாரு, அந்த பேங்க் கொடுக்குது. ஸோ நான் போய் ஒரு பொருள் வாங்க போகிறப்ப அந்த கடைக்காரர் என்னை கடன்காரனா மாத்துறாரு, வட்டி அவர் கட்டுறாரு. ஓகே. ஸோ இது அதை மர்ச்சன்ட் சார்ஜ் அப்படின்னு போட்டு வாங்கிப்பாங்க. இது நம்மளை சுற்றி எல்லா பக்கமும் வலைய கட்டி வச்சுட்டு நம்மளை உள்ள விட்ட மாதிரி இருக்கு. ஆமாம். அதெல்லாம் 50,000 ரூபான்னா உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கிரெடிட் கார்டு கொடுத்தா பரவாயில்ல. 4 பேங்க் 50,000 ரூபா கொடுப்பான் மினிமம் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா. ஆமாம். ஸோ நீங்கள் 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக கடன்காரனை தான் வைங்க. வீட்டில் உங்கள் பசங்க ப்ரெஷர் போடுவாங்க, உங்கள் அம்மா அப்பா ப்ரெஷர் போடுவாங்க, உங்கள் ஒய்ஃப் ப்ரெஷர் போடுவாங்க. குடும்பஸ்தன்னு ஒரு படம் வந்தது. அதில் பதில் மரியாதை செய்யறதுன்னு ஒன்று வரும். ஸோ இப்போ சிஸ்டர்ஸ் டாட்டருக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன நகை போடுறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு அது எல்லாமே கிரெடிட் கார்டில் ரொட்டேஷனில் போகும். ஒன்ஸ் நீங்கள் கிரெடிட் கார்டுன்னு ஹுக் ஆகிட்டீங்கன்னா மினிமம் டியூ மட்டும் கட்டினீங்கன்னா, நாட் த ஃபுல் பில், மினிமம் டியூ மட்டும் கட்டினீங்கன்னா 5லேருந்து 6% வட்டி பர் மந்த் ஆகும். தட் இஸ் 60 to 70% per year. மினிமம் டியூ அப்படிங்கிறது அவன் 2 கொடுப்பான் உங்களுக்கு. டோட்டல் பில் பேயபிள், மினிமம் அமௌண்ட் பேயபிள். நீங்கள் மினிமம் அமௌண்ட் பேயபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் 5 to 6% பர் மந்த் வரும். 60 to 70 வரும். இப்போ கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா, போட்டிகள் வந்ததுனால சில பேங்க்குகள், ஐடிஎஃப்சி பேங்க் அதை பண்ணுறாங்க. இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் தரோம்
அப்படின்னு 20, இப்போ 24, 18லாம் வரும். 40% ஏதோ போட்டிருந்தாங்க. வருஷத்துக்கு 40% ஆ, அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தேன். அது எல்லாருக்குமே 3.5%ங்கிறது கம்மி. ம். 5%. ஸோ இது அன்செக்யூர்ட் லோன். செக்யூரிட்டி இல்லாமல் லோன் கொடுக்குறான். ஸோ டெஃபினட்டாக 40%. உங்கள்கிட்டயே சேவிங்ஸ் பேங்க்கில் 3.5%க்கு வாங்கிட்டு உங்களை பழக்கப்படுத்தி 40%. இந்த கிரெடிட் பாயிண்ட் கொடுக்கறது இதெல்லாம் வந்து உங்களை வாங்க வைக்கிறதுக்காக. ஓகே. சார் இப்ப இதுலயே வந்து இப்ப கிரெடிட் கார்ட்ல வந்து செக்யூர்டு கார்டு, அன்செக்யூர்டு கார்டுன்னு ஒண்ணு சொல்றாங்க. செக்யூர்டு கார்டுனா உங்கள் எஃப்டிக்கு அகேன்ஸ்டாக கொடுக்குற லிமிட்டு. நீ பணம் கட்டலன்னா உன் எஃப்டியை தூக்கிடுவான். நான் எதுக்கு என் எஃப்டியை போட்டு கிரெடிட் கார்டு வாங்கணும்? ஓகே. அப்ப அந்த இடத்துலயும் பேங்க்ஸ் வந்து அந்த எஃப்டில இருக்கிற பணத்த ஜூட் விடுறதுக்கு பிளான் தான் இந்த கார்டு குடுக்குறதுன்னு வச்சுக்கலாமா? உன்கிட்டயே கடன் எப்போதுமே நீ உனக்கு வாங்குற வட்டி வில் பி ஹையர் தென் தி எஃப்டி வட்டி. ம். எஃப்டியில் உனக்கு 5% கொடுப்பான். உனக்கு சார்ஜ் பண்ணுறத 18% சார்ஜ் பண்ணுவான். உன்கிட்டயே பைசா வாங்கி உனக்கே கடன் கொடுக்கறது தான் செக்யூர்ட் கார்டு. சரி இப்போ இந்த அன்செக்யூர்டு லோன்ஸ் அதிகமா நாம எடுக்க நம்ம சிபில் ஸ்கோர் வந்து பெருசா பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், பாதிக்கும். பட் அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படுறாங்க? இன்றைக்கி எனக்கு வேணும் டிவி, எனக்கு இப்போ ஐஃபோன் வேணும், இன்றைக்கி எனக்கு ஆப்பிள் லேப்டாப் வேணும், என் பையன் ஸ்கூட்டர் இன்றைக்கே பைக் ஓட்டணும், அதெல்லாமே இதுதான். ஓகே. இப்போ நம்ம ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணாலே அப்ளை கூட பண்ண வேண்டாம். விசாரிச்சு நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா, அதுவுமே சிபில் ஸ்கோர்ல வந்து என்னத நெகட்டிவா ஒரு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஆமாம், பார்க்குறேன். டெஸ்ட் பண்ணிங்கனாலே யாராவது என்கொயரி பண்ணாலே உங்களது அஃபெக்ட் ஆகும். நான் ஒரு அந்த மால் ஒண்ணு போயிருந்தேன் சார். அப்ப அமெக்ஸ் கார்டு வேணுமா? அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னோனே அவங்க என்ன சொன்னாங்க, "உங்க பான் நம்பர் டீட்டெயில்ஸ் மட்டும் குடுங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணி சொல்றேன். உங்க சிபில் ஸ்கோர் என்னன்னு செக் பண்ணி சொல்றேன்" அப்படின்னாங்க. சரி ஓகே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்துட்டு, நான் என்னோட சிபில் ஸ்கோர்லாம் குடுத்தா எல்லாம் ஃபைன். ஐ மீன் என்னோட பான் டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்தோனே, உங்களுக்கு கார்டு அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு வந்தது. எனக்கு அந்த கார்டு வேண்டாம். என்கிட்ட போதுமான அளவுக்கு கார்டு இருக்கு. வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனா, என்னோட சிபில் ஸ்கோர் எடுத்து பார்த்தா, அமெக்ஸ் வந்து அமெக்ஸ்ல நீங்க கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அது வேண்டான்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால உங்க சிபில் ஸ்கோர் வந்து பாதிச்சிருக்கு, ஒன்று குறைஞ்சிருக்கு. நீங்கள் வாங்கினாலே செக் பண்ணாலே ஸ்கோர் குறையும். உங்களுக்கு ஒரு வார்னிங் வரும். நீங்கள் சிபிலில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ம். சம்படி ஹஸ் செக்ட் யுவர் சிபில் ஸ்கோர்னு. கான்ஸ்டண்ட்டாக உங்கள் சிபில் ஸ்கோர் செக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது குறையும். கிரெடிட் ஹிஸ்ட்ரி குறையும். அது ஏன் சார் இப்போ நான் என்னோட சிபில் ஸ்கோர வந்து அடிக்கடி செக் ஹங்க்ரி பண்ணிட்டேன். ஃபார் கிரெடிட். எல்லாமே பிஹேவியர் தானே. பணங்கிறது நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். பணங்கிறது 2% ஃபைனான்ஸ், 98% சைக்காலஜி. ம். உனக்கு கடன் வாங்குற சைக்காலஜி இருக்கா இல்லையான்னு பார்க்கறது தான் அதோட வேலை. ஓகே. அப்போ நான் அதிகமா போய் அத செக் பண்ணிட்டே இருந்தேன்னா, எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லங்கிறது தான் அர்த்தமா? அப்படிலாம் தெரியாது. யூ ஆர் ஹங்க்ரி ஃபார் கிரெடிட். ஓ! நான் கடன் வாங்குறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது எங்கேயாவது சான்ஸ் கிடைச்சா கடன் வாங்கிருவேன். எஸ். சோ அந்த வேர்ட் தே யூஸ் இஸ் ஹங்கரி ஃபார் கிரெடிட். சோ அப்ப நான் எங்க வேணாலும், எப்ப வேணாலும் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு கடன் குடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது அப்படின்னு பேங்க்ஸ் எடுக்கக்கூடிய முடிவு. பேங்கோட அது சிஸ்டம் சென்ஸ் பண்ணுது. ஓகே. இப்போ இந்த கிரெடிட் கார்ட் லோன் நெறைய பேர் எடுக்குறாங்க. அப்படி எடுக்கிறதுல நம்ம பார்க்கும்போது, அதிகமா அங்க நான் பெர்ஃபார்மிங் அசெட்டா மாறுறது, பப்ளிக் செக்டார் பேங்க் தான் அதிகமா மாறுறத நம்ம ஏன்னா பார்க்குறோம். ஏன்னா பப்ளிக் செக்டர் பேங்கு கலெக்ஷன் ரொம்ப வீக்கு. வேலை செஞ்சாலும் ஒரே சம்பளம், வேலை செய்யாட்டாலும் ஒரே சம்பளம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முதல் பேட்டியை ஐபிஏ வந்து ஆமா. சம்பளம் வாங்குறது கரெக்ட். நெட்டில் இன்னும் இருக்குது அது. ஏன்னா அதில் என்ன வீக்னஸ்ன்னு சொல்கிறேன். பர்ஃபார்மருக்கும் நான் பர்ஃபார்மருக்கும் அந்த இதில் டிஃப்ரென்ஸே கிடையாது. இதே நீங்கள் எஸ்பிஐ கார்ட்ஸோட லிஸ்டிங்க்கு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ம். அது கீழே இறங்கிட்டே இருக்கும். ஏன்னா எந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவும் ரொம்ப நாள் இருக்க மாட்டான். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நான் எப்போதும் சொல்கிறது ப்ரைவேட் செக்டர் இஸ் மோர் எஃபிஷியன்ட். ஏன்னா கடன் கொடுத்து கடன் வாங்கிறதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். கடன் கொடுக்குறவன் தனி, கடன் வாங்குறவன் தனி. கடன் கொடுக்கறதுக்கு அவனாக கொடுக்க முடியாது. இந்த மெட்ரிக்ஸ்குள்ளே தான் அவன் கடன் கொடுக்க முடியும். இந்த மெட்ரிக்ஸ் 1 பக்கெட், 2 பக்கெட், 3 பக்கெட்டுன்னு இருக்குது. 6 பக்கெட், 7 பக்கெட்லாம் இருக்குது. ம்ஹ்ம். எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணதை கூட துரத்தி வாங்குவாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ரெஃபரன்ஸாக கொடுத்தவனை கூட துரத்துவான். அண்ட் இது வந்து ப்ரைவேட் செக்டர். இப்போ வந்து ஃபின்டெக் எப்படின்னா, உங்கள் கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டெலாம் நீங்கள் கொடுத்துருவீங்க சோஷியல் மீடியாவில். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவன் கடன் வாங்கியிருக்கான், இவன் கட்டலைன்னு போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வட்டி ஏறிட்டே போகும். டிபெண்டிங் ஆன் ரிஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஏறிண்டே போகும். சார் இப்போ நம்ம
ஒரு காலத்துல பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்ல பணம் போடுறது அப்படிங்கிறது ஒரு தப்பான கேம்பிளிங் அப்படின்ற மாரி ஒரு பார்வை முதல்ல இருந்தது. அதே டைம்ல கடன் வெளியில யார்ட்டயாவது வாங்குனா கூட அத சொல்றதுக்கு வெட்கப்படுவாங்க. இன்னைக்கு அது ரொம்ப ஸ்டைலா கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறது ஒரு ஸ்டைல் அப்படிங்கிற மாரி அதான் அத மாறிடுச்சு. அழகா மார்க்கெட்டிங் பண்ணி மாத்திட்டாங்க. இப்ப நான் சொல்றேன், நான் உலகத்த ஃபுல்லா சுத்தியிருக்கேன். இன்னைக்கும் உலகத்துல ஒரு நாடு இருக்கு. வேற எவனுமே கிரெடிட் கார்டே அந்த ஊர்ல விக்கவே முடியாது. கம்ப்ளீட் ஃபெயிலியர் கிரெடிட் கார்ட் ப்ராடக்ட். அதனால ஏர்போர்ட்ல லவுஞ்சே இருக்காது. ஜப்பானா சார்? ஜப்பான்ல கிரெடிட் கார்டே விக்க முடியாது. எவனும் கிரெடிட் கார்டும் வாங்க என்ன மாட்டான். காரணம் சார்? அவங்க சொசைட்டி அதுமாரி த்ரிஃப்டி சொசைட்டி. கேஷ்ல தான் டீலிங் பண்ணுவாங்க. நான் போய் 1 1/2 வருஷம் ஆகுது. ஆன்லைன் பேமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாமே கேஷ் தான். ஓகே. அது உண்மதான் சார். இப்போ நான் வந்து யுபிஐல பே பண்றோம். அதுல பே பண்றதுக்கும், கிரெடிட் கார்ட்ல பே பண்றதுக்கும் அந்த வித்தியாசமே இல்ல. கையில பணமா எண்ணி குடுக்கறதுக்கும் அதுக்கு வலி. நீ பையிலேருந்து பணத்த எடுத்து குடுக்கணும்னா வலிக்கும்ல. ஒரு தானமா குடுக்கறது கூட வலிக்கும். அந்த வலி அனுபவிக்கணும்ல. இப்ப இந்த கிரெடிட் கார்ட்ல நெறைய ஹிட்டன் சார்ஜஸ் இருக்கு. அப்படின்ற விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஹிட்டன் சார்ஜஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், அது ஒரு ரூ. 5 ரூ. 10 இருந்தா, நம்ம ஆட்கள் பணத்த வாங்கிட்டு அது கட்டாம விடுறதுல வர்ற இன்னைக்கு பிரச்சனை தான் அதிகமா பார்த்தீங்கன்னா, இருக்கு. ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ம். அது தனியா நீ புரோகிராம் பண்ணணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஏடிஎம் யூஸ் பண்ணா சார்ஜஸ் ஏத்திருக்காங்க. எஸ். ஆமா. ஸோ மே எது 1ஆம் தேதியிலிருந்து. ஆமா. அது தனியா வச்சுப்போம். பட் எதுவுமே பேங்க் ஃப்ரீயா குடுக்காது. பேங்க்குங்கிறது நான் ரூ. 10 போட்டு ரூ. 300 கடன் வாங்கி 30 டைம்ஸ் லிவரேஜ் பண்ணி, ம். நான் வந்து அத லெண்ட் பண்ணி காசு பண்றது தான் பேங்கிங். அதாவது பேங்கிங் கிவ்ஸ் மீ த ரைட் டு லிவரேஜ் 30 டைம்ஸ் வித்தவுட் செக்யூரிட்டி. நான் ரூ. 10 போட்டு ரூ. ம். 300 கடன் வாங்கி, ம். ரூ. 250 கடன் குடுத்து சம்பாதிக்கிறது. சோ, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மக்களுக்கு புரியிற இதுங்க மாரின்னா, ரூ. நான் ரூ. 50க்கு 10 போட்டு பேங்க் ரூ. தொடங்குறேன், 10 பேங்க் போட்டு தொடங்குவேன். ரூ. 300 டெபாசிட்டா வாங்குவேன். வாங்குவேன். ரூ. 50 கவர்ன்மென்ட் பாண்ட் வாங்கிப்பேன். ம். செக்யூரிட்டிங்கிற பேர்ல 10 + 50 கவர்ன்மென்ட் பாண்ட் வாங்கிப்பேன். கவர்ன்மென்ட்டுக்கும் கடன் கிடைக்குது. எனக்கு லைசென்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ரூ. 250 வெளியில கடன் குடுத்து 1க்கு 2 வட்டிய வாங்கி நான் லாபம் பண்றேன். இதுதான் பேங்கிங். அப்ப ஏன் சார் கிரெடிட் கார்டுக்கு 50 நாள் கடன் இல்லாம, வட்டி இல்லாம அவன் குடுக்குறாரு? வட்டி இல்லாம குடுக்குறான். 2% போட்டுக்கோ எவ்வளோ ஆச்சு? ரூ. நான் 100க்கு ரூ. 2ன்னா எவ்வளோ வட்டி? 1 மாசத்துக்கு 2%. நான் கரெக்ட்டா பில் கட்டிட்டே நீ இருந்தேனே. என்னன்னா அவன்ட்ட வாங்கிட்டான்ல வட்டிய. பாஸ் நீ ரூ. 1,00,000 தேய்க்கிற. ஆமா சார். உன் சப்ளையர் ரூ. 2,000 குடுத்துட்டான். அது வட்டி தானே உனக்கு? சோ, அந்த ரூ. 2000 என் பொருள்ல சப்ளையர் ஆட் பண்ணிடுவான். ஆமா. இல்லாட்டா சப்ளையருக்கு வேற எவனாவது குடுப்பான். உனக்கு பதிலா வட்டி எவனோ குடுக்குறான். அவ்வளோதான். ரூ. 2,000 ஆச்சு. அப்ப என்ன 60 நாள் ஆச்சு. சார் உண்மையிலேயே இவ்வளோ நாள் கிரெடிட் கார்ட் ஸ்வைப் பண்றதுனால எனக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வருது. நான் 2000 இருப்பா. ரூ. 2,000 அவன் வாங்குறான். ரூ. 2,000 வாங்குறான்னு வச்சுக்கோ. 54 நாள் பேமெண்ட்னா 12% இன்ட்ரெஸ்ட்டு. எஃப்டில உனக்கு என்ன குடுக்குறான்? 5% குடுப்பான். 7% அவனுக்கு எக்ஸ்ட்ரா காசு. நான் உண்மையிலேயே இவ்வளோ நாள் வந்து கரெக்ட்டா பில்ல கட்டிட்டு இருந்தேன். எனக்கு அது பெரிய லாபம் கிரெடிட் கார்டு உனக்கு அப்படின்னு நெனச்சுட்டு லாபம். இருந்தேன். உனக்கு பதிலா அந்த சப்ளையர் வட்டி கட்டுறான்ல. கரெக்ட் சார். அப்போ அதுக்கு தகுந்த மாரி ஒரு பொருளோட விலை ஏத்தி வச்சுருவார்ல. அவன் ஏத்தணும்னு அவசியம் கிடையாது. ம். இப்போ நீ ஃபர்ஸ்ட்டு இது இல்லாட்டா வாங்க மாட்ட. ம். ஸோ என்ன ஆமா. ஆகும்? சம்டைம்ஸ் அவன் வந்து இது இல்லாம இஎம்ஐயா மாத்துவான். அவனுக்கும் அந்த 2% இருக்காது. ம். இதில ஆப்பிள் ரொம்ப ஃபேமஸ். ம். ஆப்பிள் என்ன பண்ணுவான்? பேங்கோட டை அப் பண்ணிடுவான். நோ ப்ராசஸிங் ஃபீ, நோ இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ வரைக்கும் குடுத்துருவான். ஆப்பிளுக்கும் அவனுக்கும் ஒரு மார்க்கெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல கொஞ்சம் காசு குடுத்துருப்பான் ஆப்பிள். இது என்னன்னா, நீ ஆப்பிள் ஃபோன் வாங்கணுங்கிறது ஒரு பெரிய பிராண்ட் கிரேஸ். ம். ஆமா. அதுக்குன்னு HDFC கார்ட்ல மட்டும் தான் நோ இஎம்ஐ இருக்கும். ம். ஸோ நீ போய் ஒரு HDFC கார்டு அப்ளை பண்ணி ஆப்பிள் வாங்குவ. அப்படித்தான் சார் 4 கார்டு வச்சுட்டு சுத்துறேன். ஸோ HDFC கார்டு இல்லன்னு வச்சுக்கோ, ம். உனக்கு ஆப்பிள்ல நோ இஎம்ஐன்னு வச்சுக்கோ. நீ நான் ஏன் வாங்கணும். HDFCக்கு போய் கார்டு வாங்க போறேன்? நீ HDFCக்கு வாங்க மாட்ட. ஸோ HDFCக்கு இது ஒரு மார்க்கெட்டிங். இது நடக்கல இன்னொன்னு சொல்றேன். ஐபிஎல் டிக்கெட் அஷ்யூர்டு. இந்த கார்டுல தான் நீ வாங்கணும். அப்படின்னா எவ்வளோ பேர் அந்த கார்டு போய் வாங்குவான்? இன்னைக்கு டிக்கெட் கிடைக்கிறது பெரிய இதா இருக்கு. ஸோ என் கார்டு வாங்கினா உனக்கு ஐபிஎல் டிக்கெட்.
அட்லீஸ்ட் அந்த கார்டை வாங்கிட்டு ஐபிஎல் டிக்கெட்டை யூஸ் பண்ணிட்டு கூட கார்டை சரண்டர் பண்ணும். ஆனா சரண்டர் பண்றவங்க 100ல 2 பேர் தான் சரண்டர் பண்ணுவாங்க. பண்ணுவான். மீதி 92 பேர் இருக்கட்டுமே, யூஸ் பண்ணலாமே அப்படின்னு. இது பேர் என்டோமெண்ட் எஃபெக்ட்னு பேர் பிஹேவியரல் சயின்ஸில். ஒன்ஸ் ஒன்றுட்ட வந்துருச்சுன்னா அதை திரும்பி கொடுக்கவே மாட்டேங்குது. ஆமா சார். என்கிட்ட இருக்கிற கிரெடிட் கார்டை நான் வந்து சரண்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. முடிய ஏதாவது ஒரு காரணம் வருது. ஆமாம். எவ்வளவுதான் கரெக்டா நான் பில்லு கட்டினாலும் 10 வருஷத்துல 400 தடவை பில்லு கட்டியிருக்கேன்னு சிவில் ஸ்கோர்ல சொல்றாங்க. 400 டைம்ஸ் நான் பில்லு கட்டியிருக்கேன்னு. ஆனா எனக்கு இது எதுக்கு இவ்வளோ கார்டு அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ நான் தான் பில்லு கரெக்டாக தானே கட்டிட்டு இருக்கேன். அதான் என்டோமெண்ட் எஃபெக்ட். ஒன்றும் இல்லை. உங்கள் காலேஜ் ரீயூனியன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு கப்பு கொடுப்பான். இப்போ நீங்கள் 2007 பாஸ் அவுட்னு வச்சுப்போம், கிளாஸ் ஆஃப் 2007 அப்படின்னு ஒரு கப். ஆமாம் ஆமாம். கப்பு கொடுப்பாங்க. அந்த கப்பை நீங்கள் என்ன ரேட்டு கொடுத்தாலும் எனக்கு விற்க மாட்டீங்க. 10 ரூபா கப்பை நான் 1000 ரூபா கொடுத்தாலும் வானம் பாண்டுவீங்க. ஆமாம் ஆமாம். அதான் என்டோமெண்ட் எஃபெக்ட். அதுதான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ இப்போ நான் கிரெடிட் கார்டு வந்து அதில் நிறைய எனக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது சார். அதுன்னு ஒரு கும்பல் இருக்குது, அவனை கட் பண்ணிவிடுவான். இப்போ ஆல்ரெடி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஏர்போர்ட்டில் லவுஞ்சு நிறைய அதனால இப்போ கிரெடிட் கார்டுக்கெலாம் நஷ்டம்னு சொல்லி இப்போ வந்து நிறைய கிரெடிட் கார்டு வந்து சில கிரெடிட் கார்டுக்கு கொடுக்க மாட்டோம், சில கிரெடிட் கார்டுக்கு தான் ஏர்போர்ட் லவுஞ்சு. ஸோ இப்போ வந்து ஏர்போர்ட் லவுஞ்சும் ஃப்ரீயாக கொடுத்தா நீ கிரெடிட் வாங்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த. இப்போ ஏர்போர்ட் லவுஞ்சு நஷ்டம் ஆகுதுன்னு நிறைய கிரெடிட் கார்டு வந்து இந்த ஏர்போர்ட் லவுஞ்சை கட் பண்ணுறாங்க. நீங்கள் வெறும் ஆப்பிள் ஃபோன் மட்டும் இல்லை, ஏர்போர்ட் போனால் அந்த லவுஞ்சில் உட்காந்து சாப்பிட்லாம்ல, 2 ரூபா கொடுத்தா போதும், நீங்கள் அங்கே அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். 1 ரூபா. ஸோ அது அந்த 1 கம்பெனி ரூபா கொடுத்தா பஃபே எல்லாமே அங்கே ஏர்போர்ட்டில் இருக்கிற லான்ச்சை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால அது யாருக்கு நஷ்டம்? அவனுக்கு 100 ரூபா அந்த இவன் கொடுப்பான், பேங்க்காரன். நீ யூஸ் பண்ணாதானே, நான் கார்டே யூஸ் பண்ணலன்னா நான் லான்ச் பக்கமே ஏர்போர்ட் பக்கமே போகலை அப்படி இல்லை, ஏர்போர்ட்லாம் போவேன், ஏர்போர்ட்டை மட்டும்தான் அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவேன். அது வரைக்கும் அந்த கிரெடிட் கார்டு அப்படியே இருக்கும். ஆமாம். ஆனால் அதுக்கு நான் வருஷம் வருஷம் ஒரு ஆனுவல் ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனுவல் ஃபீலாம் என்ன, பெரிய பணக்காரனுக்குலாம் ஆனுவல் ஃபீயே கிடையாது. யாராவது மிடில் கிளாஸ் தான் ஆனுவல் ஃபீ கட்டுவோம் சார். பெரிய ஆளுங்கள்லாம் ஆனுவல் ஃபீயே இல்லாத கார்டு தான் கட்டுவோம். ஓகே. அது எப்படி சார் ஆனுவல் ஃபீ இல்லாமல் கார்டு? அவ்வளோதான். ஆனுவல் ஃபீ வேணா கொடு, இல்லாட்டா போ, அவன் கொண்டு வந்து கொடுத்துருவான். இதெல்லாம் வந்து எப்படின்னா பேங்க்கில் ஒரு மினிமம் பேலன்ஸ் இருக்கிறது. ஓ, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த இது. ஓ ஃபைன். ஓகே சார். இப்போ நான் கிரெடிட் கார்டுக்கு வந்து ஸ்வைப் பண்ணிட்டேன், பில்லை நான் பே பண்ணலை. நீங்கள் சொன்ன மாதிரி 40% 50% வட்டி கட்ட வேண்டிய சுச்சுவேஷன். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சிங்கிள் மேன், எனக்குன்னு டிபெண்டன்ஸ் யாரும் கிடையாது, ஐடியில் வேலை பார்க்குறேன். இங்கேருந்து எனக்கு யூஎஸில் ஆஸ்திரேலியாவில் எங்கேயோ டெப்டேஷன் கிடச்சிருச்சு, நான் அங்கே போகிறேன், அங்கே செட்டில் ஆகிட போகிறேன். இவங்க ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரு கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு நாளைக்கு நான் ஃப்ளைட் ஏறி வேறு கண்ட்ரிக்கு போயிட்டா என்ன சார் நடக்கும்? திரும்பி நீ இந்தியாவுக்கே வர முடியாது. நான் தான் வரமாட்டேனே அப்படின்னு நீ நினைக்கிற. இப்போ ட்ரம்ப் மாதிரி ஒருத்தன் வந்து உன்னை திரும்பி இங்கே டிபோர்ட் பண்ணி விட்டான்னா, ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக பல நாள் திருடன் ஒரு நாள் ஆம்பிடுவான். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ கேபிட்டல் மூவ்மெண்ட் ஒன்றும் இம்ப்ரூவ் ஆக உன்னோட சிபில் உலகம் ஃபுல்லாக பார்க்கலான்னு வந்துடும். இன்னும் வரல, ஆனால் வந்துடும். ஓகே. ஏன்னா இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் என்கிட்ட இதை ஒரு கேட்ட கேள்வி. இதில் எங்க ப்ராப்ளம், இது ஏன் இந்த தாட் வருது அப்படின்னா, ஒரு நாள் துபாயில் 2008 வேலை போய் இந்தியாவுக்கு வந்த பல பேர் அதை பண்ணாங்க. ஆனால் திரும்பி அவன் துபாய் ஏர்போர்ட்டுக்கே போக முடியாது. துபாயை டிரான்சிட் பண்ணால் கூட பிடிச்சி. ஓகே. துபாயிலிருந்து இந்தியா வந்தவங்க பணத்தை வாங்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க நீ சொன்னதை பண்ணவங்க. திரும்பி அவன் துபாய் பக்கமே போக முடியாது. துபாய் அபுதாபி பக்கம் போனால் பிடிச்சிருவான். இப்போ வந்து ஜிசிசின்னு பண்ணிட்டாங்க. இன்னும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் ஒன்று இருக்கு. கூடிய என்ன ஆகும்னா, இப்போ விசா கிடையாது அவங்களுக்குள்ள. இப்போ என்ன ஆகும்னா, ஜிசிசிக்குள்ளேயே இந்த டேட்டா ஷேர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எந்த கல்ஃப் கண்ட்ரிக்குள்ளே போக முடியாதுன்னு ஆகிடும். சார், இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுல எனக்கு நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து அந்த 40% வட்டி எனக்கு ஆவரேஜ். அதுலேயே நான் ஒரு 5% பேட் டேட்டுக்குன்னு ரைட் ஆஃப் பண்ணிவிடுவேன். எனக்கு 5%ல் தான் பணம். காசா ரேஷியோவில் என் காஸ்ட் ஆஃப் ஃபண்டு ரொம்ப கம்மி, 4லேருந்து 5% இருக்கும். காசா ரேஷியோங்கிறது கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட். என் காஸ்ட் ஆஃப் மணி 4%. எனக்கு நீ 40% வட்டி கொடுக்குற.
ஒரு கார்டில் நான் 36% பார்ப்பேன். ஸோ என்னுடைய கடன் வாங்குற கார்டில் 36% பார்ப்பேன். என்னுடைய அசல் ரூ. 4 தான். ஆமாம். ஆனா ரூ. 40 வட்டி வட்டி வாங்குறேன். ஆமாம். 40% இல்லை, இது ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள். ஸோ நான் போட்ட முதல்ல ஃபுல்லாகவே எடுத்துருவேன். ஸோ எனக்கு 100 கிரெடிட் அவனுக்கு என்கிட்ட ரேஷியோ கிடையாது. 100 கிரெடிட் கார்டில் 5 பேர் தான் ஒழுங்காக கட்டுவான். மீதியில் 95 பேரில் ஒரு 25 பேர் இஎம்ஐ வாங்கி ரொட்டேஷனில் கட்டுவான். சில பேர் நின்று கட்டுவான். சில பேர் ரொம்ப ஹையாக வட்டி கட்டுவான். ஆவரேஜாக எனக்கு ரிட்டர்ன் 30% 40% இருக்கும். நான் 1 கோடி ரூபா கிரெடிட் கார்டு கடனுன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து காஸ்ட் 5 லட்ச ரூபா, ரிட்டர்ன் வந்து 19 லட்ச ரூபா இருக்கும். எனக்கு ரிட்டர்ன் வந்து 18 to 19% ரிட்டர்ன் இருக்கும் வருஷத்துக்கு. ஸோ அந்த ரிட்டர்னுக்கு நான் பண்ணுவேன். ஸ்டாக் மார்க்கெட்டை விட பெரிய ரிட்டர்ன்ஸாக இருக்கும் போல இருக்கு சார். இதுவும் மீட்டர் வட்டி கொடுக்குற மீட்டர் வட்டி தான். மீட்டர் வட்டிக்கு டெம்ப் பண்ணுறது. இப்போ நான் வந்து அந்த யூபிஐ யூஸ் பண்ணுறதுனாலையோ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மாறுங்கன்னாங்க. நான் கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மாறிட்டேன். ஆனால் எனக்கு நான் என்ன செலவு பண்ணுறேன்னு சத்தியமாக தெரியல சார். தெரியாது. அந்த ஒரு இது இருக்கு. எஸ். அதனால நான் லாஸ்ட் ஒரு 6 மாசமா என்ன பண்றேன், யூபிஐ யூஸ் பண்றதை நிறுத்திட்டு கையில பணமா வச்சு யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ யூபிஐ மாதிரியோ இல்லை கிரெடிட் கார்டு மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக சம்பளம் வாங்குறதுன்னா 2 லட்சம் அப்புறம் இஎம்ஐ இருக்கக்கூடாது. இஎம்ஐ போய் உங்ககிட்ட 1.5 லட்ச ரூபா கையில் நிற்கும்னா நீ இந்த யூபிஐலாம் யூஸ் பண்ணலாம். அது என்ன சார் மீட்டர் அதை நீங்க சொல்றது? நீ வந்து ஓவரா எக்ஸ்போஸ் ஆகி மாட்டிக்க மாட்ட. ஆனாலும் தப்பிச்சிருவேன் அப்படிங்கிறதா? தப்பிச்சிருவேன். ஓகே. ஓவரா பண்ணலன்னா நீ ஓவரா ஹாலிடே எல்லாம் போறேன்னா விஷயம் வேறு. நார்மல் மிடில் கிளாஸ் லைஃப், வருஷத்துக்கு ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்குவேன், அது மாதிரி டைப்பாக இருந்தேன்னா 1.5 லட்ச ரூபா உனக்கு மிஞ்சிருதுன்னா தப்பிச்சிடுவேன். தப்புனாலும் 2-3 வருஷத்தில் வெளில வந்துடுவேன். இல்லை பிஎஃப்ல லோன் போட்டு வெளில வந்துடுவேன். அதனால 1.5 லட்ச ரூபா இஎம்ஐ போக தென் நீ இதெல்லாம் விளையாடலாம். காமன் மேனாக இருந்தால் என்ன கேட்டால் நோட் எண்ணி கொடுக்கறது என்றைக்குமே பெட்டர். அது ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் வந்து உருவாக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீ கணக்கு எழுதினாலே பெரிய விஷயம். நான் எவ்வளவோ இடத்துல சொல்லியிருக்கிறேன், கெக்கபூ பற்றி பேசியிருக்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தைங்கள வச்சு என்ன பட்ஜெட்டுன்னு கணக்கு பண்ணேன். யாருமே போடுறதில்ல. இப்போ நான்லாம் போட்டுட்ருந்தேன். எங்கள் அம்மா அப்பா காலத்துலேருந்து நான் பட்ஜெட் போட்டுருந்தேன். டில் அபவுட் 51, 52 வரைக்கும் நான் பட்ஜெட் போட்டேன். அப்புறம் தான் பட்ஜெட் நிறுத்திட்டேன். ஈவன் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா எண்ட் ஆஃப் தி மந்த்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் பணத்தை. 5-6 அக்கௌண்ட் இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து தான் நான் எக்ஸ்பெண்டிச்சர்ஸே பண்ணுவோம். அதாவது ஒரு 3-4 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மட்டும்தான் செலவு பண்ணுவீங்க. அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகே. மற்றதெல்லாம் தேங்கிடும். மற்றதெல்லாம் தேக்கம். ஓகே. தட் இஸ் தடுத்து நிறுத்தி அங்கே இருக்கும். ஓகே. அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு ஒன்ஸ் அ மந்த் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 2 நாள் விவாதம் நடக்கும். எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஏன் பண்ணலாம், ஏன் அந்த கார்டில் அவ்வளோ ஆச்சு, ஏன் இந்த செலவு ஏன் பண்ண, அது ஒரு ஹேபிட்டாக போயிடுச்சு. ஓகே. இது எங்கள் வீட்டில் அப்பா அம்மா பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் பண்ணுறதில்ல. எனக்கு அந்த வித்தியாசம் தெரியுது. நான் நிச்சயமாக பண்ணுவேன். பை ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் 29th and 30th அன்னைக்கு தாரார் வரும். நீ ஏன் கேள்வி கேட்குறங்கிறதுக்கே வந்துடும். ஓகே. ஸோ அப்படியெல்லாம் கேள்வி அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நீங்கள் இன்றைக்கி அந்த அப்பர் கிளாஸில் ஒரு எலிட் கிளாஸில் இருக்க முடியுது. எனக்கு என்னை பார்த்து சூடு போட்டுக்காது. இல்லை, நான் ஜென்ரலாக கேட்குறேன். எனக்கு சூடு போடுறதுக்கெல்லாம் கேட்கல. நான் எனக்கு என்னன்னா, இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம் சார். ஒரு லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களோ, மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களோ, அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களோ, ஒரு எலிட் கிளாஸ் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் நான் போகணும் அப்படின்னா இது ஒரு பேஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீ கணக்கு எழுதணும். நீ கணக்கு எழுதலைன்னா பணக்காரனே ஆக முடியாது. கெக்கேபூ புக்கு இல்லைன்னா நீ பணக்காரனே ஆக முடியாது. கெக்கேபூ புக் என்னது சார்? ஜாப்பனீஸ் புக் ஆஃப் கீப்பிங் அக்கௌண்ட்ஸ். அந்த புக்கில் கணக்கு எழுதலைன்னா நீ வந்து எந்த புக்லையாவது கணக்கு எழுதணும். கணக்கு இல்லைன்னா நடக்காது. இப்போ நான் வந்து இது வரைக்கும் எழுதுறதில்ல. பால் எவ்வளோங்கிறது வரைக்கும் எழுதுறதில்ல. ஒரு ரஃபாக தோராயமாக கொடுப்பேன். பட் 51 எனக்கு பால் பேப்பர் வரைக்கும் தெரியும்.
ஓகே. ஸோ 50 வயசுக்கு மேல தான் ஒருத்தங்க பணக்காரங்க அது ஆகுறாங்க. எனக்கு போரும்னு தோணிடுச்சு. தட் இஸ் ஆ. எனக்கு இனிமே பெருசா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. ஸோ இருக்கிற பணம் எனக்கு போரும் அப்படின்னு எனக்கு 50 வயசுல தோணித்து. அதுக்கப்புறம் தான் நான் ஆப்பிள் ஃபோனே வாங்கினேன். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எப்படி பணக்காரன் ஆகுறதுன்னு தெரியல அப்படின்றவங்க முதல்ல தொடங்க வேண்டிய இடம் இதுதான். கணக்கு எழுதுறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு மாசத்துல 4, 5 வாட்டியாவது கணக்கு எழுதணும். சார் இப்போ கிரெடிட் இன்ஃபேக்ட் வீக்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா 1 ஹவர் பணத்துல, அந்த குடும்பம் நன்னா இருக்கும். ஓகே. சண்டைனா இல்ல, கடனை வாங்கிட்டு சண்டை போட்டா வேஸ்ட்டு. ஏன் இத செலவு பண்றோம் அப்படிங்கிறதுக்கான புரிதலுக்கான சண்டை போடுறது. ஆமா. ஒரு படம் இருக்கு யூடியூப்ல. ம். பிக் இடியட்ன்னு நினைக்கிறேன். ம். அத வேணா நீங்க கீழ லிங்க் போடுங்க. ம். ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒண்ணு இருந்தது. ஆ. அவன் எடுத்த ஒரு படம் அது. ஒரு சின்ன பையன் வீட்ல எப்படி வந்து அப்பா, அம்மா செலவு பண்ணி சண்டை போடுறாங்க. அவன் வந்து இன்னொரு நெய்பர் வீட்ல அங்க போய் கத்துப்பான் எப்படி பணம் சேர்க்கறதுன்னு. அந்த பையன் அவங்க அப்பா, அம்மாவோட பணம் ஜாஸ்தி சேர்த்துருவான் பாக்கெட் மனிலயே. ஓகே. இது நான் நிஜமாவே பார்த்துருக்கேன். அந்த படத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சார் அப்போ இந்த பேங்க்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மள ஒரு சேவிங் எக்கானமில இருந்து ஸ்பெண்டிங் எக்கானமிக்கு மாத்துறாங்களா? கன்சியூமர் எக்கானமிக்கு கன்சியூமரிசம்க்கு மாத்துறாங்க. வை சோ? ஏன் அத பண்றாங்க? ஏன் எனக்கு அப்போ தானே ஜாப்ஸ் வரும். அப்ப அது சரிதானே. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறது. பாஸ் அது உனக்கு புத்திசாலித்தனமா இருக்கணும். ம். கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் கன்சியூமரிசம் இஸ் குட். ம். ஓவர் ஆஃப் எனிதிங் இஸ் பேட் இல்லையா? இந்த பை நவ் பே லேட்டர்ன்னுலாம் குடுக்குறாங்களே சார். அதான் சொல்றேனே. உனக்கு எது கரெக்ட் பட்ஜெட் போட்டா தானே தெரியும். பை நோ பே லேட்டருக்கு இவ்வளோ அப்படின்னா நீங்க ஓகே. பட் அது இவ்வளான்னே தெரியாம அவன் கொடுக்குறான்னு எல்லாத்தையும் நீங்க பை நோ பே லேட்டர் பண்ண முடியாது இல்லையா? ஒரு மாச பட்ஜெட்ல பை நோ பே லேட்டருக்கு எவ்வளோன்னு நீங்க எழுதிட்டு பண்ணுங்க. ஓகே. அப்ப இப்ப கிரெடிட் கார்டு கையில நான் வச்சிருக்கேன் சார். இன்னைக்கு நீங்க சொல்ற லெவல பார்த்தா சரண்டர் பண்ணிட்டு நீடே இல்ல அப்படிங்கிற மாரியே ஒரு சிச்சுவேஷன் தான். ஒண்ணே ஒண்ணு வேணும். ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா. இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா அது என்ன வந்து சைக்காலஜிக்கலா என்னோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் அது ஸ்பாயில் பண்ணுதோ அப்படின்னு நான் ஒரு வந்து thought வருது. 12 வருஷமா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதே கிடையாது. இல்லைன்னா இல்லை அவ்வளோதான். ஆனால் எனக்கு இல்லைன்னு இருந்தது கிடையாது. ம், ம், ம். அதனால என்னை தப்பு பார்க்கக்கூடாது. எனக்கு பணங்கிறது எப்படியாவது கிடச்சிரும். ஸோ எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டால் கூட கொடுத்துருவேன். நான் கேட்டதில்லை. ஸோ எனக்கு பொருள் மேலே என்னோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க. எனக்கு புஸ்தகம் வாங்குறது ஒன்று தான் எக்ஸ்பென்ஸ். எனக்கு வேறு ஒன்றும் எக்ஸ்பென்ஸே கிடையாது. ம். மற்றது எல்லாமே எனக்கு ஒரு ட்ரெயினர், 2 காஃபி, வெளில சாப்பிட போகிறதில்ல. ஸோ எனக்கு இவ்வளோதான், வேறு எக்ஸ்பென்ஸே கிடையாது. பட் தட் இஸ் நாட் ட்ரூ ஆஃப் சம்படி ஒன்ன மாதிரி. உனக்கு 2 பசங்க இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க ஆமா, போகிறாங்க. ஆமா. உனக்கு இப்போ செலவே இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ என்னையும் ஒன்றையும் கம்பேரே பண்ணாது. நீ வாரம் வாரம் கணக்கு எழுதி உன் ஒய்ஃபை கணக்கு பார்க்க சொன்னீங்கன்னா உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும். ஓகே சார். இப்போ கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்கன்னு ஃபோன் கால் வருது. பெட்ரோல் பங்க் போனா வராங்க. மால்ஸ் போனா வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி வர்ற இடங்கள்ல தான் நாங்க வந்து விழுந்துடுறோம். சரி ஓகே. ஒரு கிரெடிட் கார்டு தானே. ஏன்னா இப்போ மாலுக்கு வந்திருக்கேன். கையில செலவுக்கு காசு இல்ல. இந்த கிரெடிட் கார்டு இருந்தா நான் ஏதாவது செலவு பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்போ ஒரு ஹிட் ஆகுதுல்ல சார். அந்த ஹிட் ஆகும்போது நான் என்ன நினைச்சுக்கணும்? எனக்கு இது வந்து எப்படின்னா, நாங்கள்லாம் டெஸ்ட் மேட்ச் பார்த்து வளர்ந்தவங்க. நான் அந்த T20 பார்த்து வளர்ந்தது கிடையாது. T20 பார்க்கவும் மாட்டேன். டெஸ்ட் மேட்ச்சில் எப்படின்னா, கார்த்தால 2 ஹவர் நம்ம பவுலருக்கு கொடுத்துட்டோன்னு வைங்க. ம். அதுக்கப்புறம் 2 நாள் நம்ம பேட்டிங் ஆடணும். ஸோ எனக்கு ஐடியாவே 2 நாள் பேட்டிங் ஆடணும். அதனால் முதல் 2 ஓவர்ஸ் டிராவிடோட வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க. 1 ஹவருக்கு 1 ரன்னு, 95 பாலுக்கு அப்புறம் 1 ரன்னுலாம் வரும். 60 பாலுக்கு 1 ரன்னுன்னு. ஸோ அது மாதிரி ஆட தெரியணும். யூ சர்வைவ் த ரெஸ்ட் இஸ் ஈஸி. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் திங்க் ஆஃப் நீங்கள் எப்படி சர்வைவ் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கணும். அதை நம்ம பார்க்குறதே கிடையாது. ஸோ பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடணும். எஸ், பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் போகணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் போகணும். இதுதான். ஸோ நம்ம பேஸே ஸ்ட்ராங்கா இல்லாம கிரெடிட் கார்டு, பை நோ பே லேட்டர், கடன், இஎம்ஐன்னு நிறைய பஸ். வாங்கி விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஃபோனுங்கிறது எதுக்கு? பேசுறதுக்கு, ரைட்டா? ஆமா. அதில் வந்து ஏன் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி என்ன யூஸ்? சரி பண்ணிட்டீங்களா?
அட்லீஸ்ட் 5 வருஷமாவது ஒரு ஃபோனை யூஸ் பண்ணணும். ம். ஆனால் இந்த காலத்து பசங்கள்லாம் 2 வருஷத்துக்கு மேலே ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்னா பார்த்ததே இல்லை. ரைட் சார். ஸோ அவங்கெல்லாம் தான் வந்து இந்த கிரெடிட் கார்டு விற்கக்கூடிய ஆட்களுக்கு டார்கெட். டெஃபினட்டாக டார்கெட்டு. ஹூவர் உலகத்தில் எல்லாருமே கிரெடிட் ஹங்கிரி. இது வந்து இன்ஸ்டன்ட் அந்த ஸ்டான்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், ம். அதுக்கப்புறம் கிராட்டிஃபிகேஷனை டிலே பண்ணுறது. த மோர் யூ டிலே கிராட்டிஃபிகேஷன் த மோர் சக்ஸஸ்ஃபுல் யூ வில் பி. ஓகே சார். ஆக்சுவலாக இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது கிரெடிட் கார்டு வந்து பெஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். எனக்கு அதுலேருந்து நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வருது. ரிவார்ட் பாயிண்ட்ஸை கொடுத்து நிறையா பொருள் நான் வாங்குறேன். இல்லை அதை வச்சு கூட நான் கிரெடிட் கார்டு பில்லு கட்டுறேன். ஸோ நான் வந்து உங்களை சூப்பராக டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் வந்து உக்காந்தேன். ஆனால் உண்மையிலேயே இப்போ இந்த எபிசோட் நீங்கள் பேசினதுக்கப்புறம் பார்க்கும்போது என்கிட்ட இருக்கிற கார்டில் குறைஞ்சது 2 கார்டையாவது உடனடியாக சரண்டர் பண்ணிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துருக்கேன். ஏன் கிரெடிட் கார்டு இருக்கிறது பெரிய விஷயம் தான். காசு கட்டி கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறத சரண்டர் பண்ணிடணும். ம். ஒரு அவசரத்துக்கு கிரெடிட் கார்டு வச்சுக்கலாம். ம். இப்போ நான் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் போயிட்டாங்க, நான் 2 லட்ச ரூபா அவசரமாக தேய்க்கணும், ம். அதுக்கப்புறம் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிக் ஆகும், இது மாதிரி எமர்ஜென்சிலாம் இருக்கும். பட் இதுதான் கார்டு இருக்குதுன்னு நான் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறதுங்கிறத அதுதான். ஸோ நான் இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த மைண்ட் செட் வேற. இப்போ இருக்கக்கூடிய மைண்ட் செட் வந்து உண்மையிலேயே எங்கிட்ட இருக்கிற அட்லீஸ்ட் 2 கிரெடிட் கார்டையாவது சரண்டர் பண்ணிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வரணுங்கிற அளவுக்கு நீங்கள் இந்த இன்டர்வியூவில் ஒரு கிளாரிட்டி அண்ட் கொடுத்துருக்கீங்க. புஸ்தகத்தை வச்சு கணக்கு எழுதணுங்கிறது ரொம்ப முக்கியம். புஸ்தகத்தை வச்சு கணக்கு மாதம் டெய்லியும் கணக்கு எழுதணும், என்ன செலவு பண்ணுறோங்கிறத கணக்கு எழுதணும், ரூபா நோட்டை கையில் எடுத்து கொடுத்து செலவு பண்ணணும். ஆமாம். ஸோ அப்படி பண்ணும்போது தான் அதோட இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்பெண்டிங் ஜார்ஸ் வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்பெண்டிங் ஜார்ஸ். 4 ஓகே ஜார். ஓகே. இந்த வாட்டி மளிகை சாமானுக்கு இவ்வளோன்னு அந்த பணத்தை தீந்துடுச்சுன்னா மளிகை சாமான் இல்லை. இது நல்லா இருக்கு சார். இது ஒரு கேம் மாதிரி இருக்கு. கேமே தான். ஸோ தேங்க்யூ. ஓகே சார். ஸோ இந்த எபிசோட் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணும்போது கிரெடிட் கார்டு டிஃபெண்ட் பண்ண தான் நான் வந்து உட்காந்தேன். ஆனால் இப்போது இவர் சொன்னதுக்கப்புறம் அந்த கால்குலேஷன்லாம் பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் நான் வாங்குறதுக்கு ஏதோ ஒன்று வட்டி மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு செலவு போயிட்டே தான் இருக்குது. நான் செலவை நிறுத்துற மாதிரியும் எனக்கு தெரில. அதை நான் நிறுத்தணும், சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக கையில் இருக்கிற கிரெடிட் கார்டை சரண்டர் பண்ணிவிட்டு கையில் காசை கொடுத்து செலவு பண்ணுறதுல தான் அதோட சூட்சமாக இருக்குன்றது தான் இந்த எபிசோட்லேருந்து நாம் புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது. சொல்லுங்கள் சார். கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னால் முடியுமான்னு தெரியாது. ம். ஒரே ரத்தன் டாட்டாவும் அமிதாப் பச்சனும் ஒரே வாட்டி லண்டனுக்கு சேர்ந்து போனாங்க. ம். லண்டனில் 2 பேரும் இறங்கிட்டாங்க. பச்சன்ட்ட சொல்கிறான் ரத்தன் டாட்டா, இரு நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு. ம். பிளெயின் லேட்டாக வந்துருச்சு, ஆட்கள் போயிட்டான். ஃபோன் பண்ண போனால் காசு இல்லை. அமிதாப் பச்சனை பார்த்து கேட்டான், கிவ் மீ 2 pounds, லெட் மீ மேக் அ கால். ரத்தன் டாட்டாட்ட காசு இல்லை, அதனால மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்கிறேன். கையில் நோட்டு இல்லை, சில்லற இல்லை, என்ன பண்ணுறோம்? ஓகே ஃபைன். ஸோ கிரெடிட் கார்டு இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்காதீங்கன்னு சொல்கிறேன். என்னால் போய் லண்டனில் காசு இல்லாமல் மேனேஜ் பண்ண முடியாது. பட் நம்ம ரத்தன் டாட்டா இல்லை. பட் கிரெடிட் கார்டு தான் வேணும்னு செக்யூரிட்டின்னு நினைக்காதீங்க. ஸோ ரத்தன் டாட்டானால லண்டனில் மேனேஜ் பண்ண முடியும்னா உங்களால் இந்தியாவில் மேனேஜ், இந்தியாவுக்குள்ளே மேனேஜ் பண்ண முடியும். என்னால் ஹனுமந்தா ரோட்டில் மேனேஜ் பண்ண முடியும். இல்லை, உங்களால் இந்தியாவுக்குள்ளே மேனேஜ் பண்ண முடியும். என்னால் இந்தியாவுக்குள்ளலாம் மேனேஜ் சரி, உங்களால் தமிழ்நாட்டுக்குள்ளே மேனேஜ் பண்ண அதுவும் முடியும். கஷ்டம். என்னால் என் ஏரியாவில் நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா என்னால் என் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் சார் அப்படி தான் மேனேஜ் நான் பண்ண முடியும். சொல்கிறேன். எனக்கு தெரியாது, நான் போய் தமிழ்நாட்டில் கிரெடிட் கேட்டால் கொடுப்பான் நான். பட் எங்கள் ஏரியாவில் கடையில் நான் சொன்னேன்னா சாப்பிட்டு பெரிய வீட்டில் ஐயர் வீட்டில் கொடுப்பாங்க. எங்கள் அப்பாவை ஐயர் பெரிய ஐயர் இருப்பாங்க. பெரிய ஐயர் வீட்டிலேருந்து காசு வந்துடும் நம்புவாங்க. ஓகே ஃபைன். தேங்க்யூ. ஸோ கையில் பணத்தை செலவு பண்ணுங்க, கையில் எடுத்து செலவு பண்ணி பாருங்க, டெய்லியும் கணக்கு எழுதுங்க. கிரெடிட் கார்டு வேண்டாம், முதல்ல நான் என்னோட கிரெடிட் கார்டை சரண்டர் பண்ணுறேன். ஸோ ஐல் see the difference. நீங்களும் உங்கள் அந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.